ஹாய்ண்ணா. ஹாய். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். சென்னை எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அங்கெல்லாம் டபுள் ஜாக்கெட் போட்டு சுற்றுவீங்க, இங்கே சிங்கிளாக? ஆமாம், அங்கே வின்ட்ரு, அங்கே இருக்கிற டெம்பரேச்சருக்கு அப்படி தான் சுற்றி ஆகணும். நம்ம ஊரில் வந்து சீரியஸாக சொல்கிறாங்க, உங்களுக்கு அதோட அருமை தெரிய மாட்டேங்குது. செம்ம ஜாலி. ஏன்னா முண்டப்படியன் போட்டு கூட ஜாலியாக சுற்றலாம். ஸோ அங்கே அது பண்ண முடியாது. வெயிலும் ஓவரு, குளிரும் ஓவரு. ஸோ வெயிலும் ஓவராக தான் அடிக்கும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, இன்றைக்கி நம்ம எதுக்காக கூடியிருக்கோன்னா, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆஸ் எடிட்டராக வந்து நாங்கள் கலெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறோம். ஓகேவா? அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பா அது எல்லாத்துக்குமே நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் ஆன்சர் பண்ணணும். ஓகே, கூல். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து, இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து வேலை செஞ்சு நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லாட்டா வந்து நம்ம உடனே வந்து படித்து முடிச்சுட்டு உடனே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணலாமா? ஓகே, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெளியில் எத்தனையோ கடைங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பெரிய சூப்பர் மார்க்கெட் கூட தவிர சின்ன கடை, ஒரு சலூன் கூட தான் போனீங்கன்னா நம்மளுக்கு அந்த சம்டைம்ஸ் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஓனர் வந்து நம்மள்ட்ட பேசுகிறது, பழகிறது, நம்மளை விசாரிக்கிறது, உட்கார வைக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ பிளான்டாக எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அதை செய்கிற மாதிரி இருக்கும். சில கடையில் போனீங்கன்னா அவங்களுக்கு பேச தெரியாது, நம்ம நின்றுட்டே இருப்போம், வந்து கேட்க மாட்டாங்க. நம்ம ஹோட்டலுக்கே போனால் அது மாதிரி தானே, சில ஹோட்டலில் வந்து சர்வர்ஸ் வந்து கேட்கவே மாட்டாங்க, சில ஹோட்டலில் வந்து போய் கேளுப்பான்னு ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ட்யூட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்மளுக்காக தானாக ஒரு விஷயம் தோணுது. பற்றியா மனுஷனோட ஸ்பெஷாலிட்டி அதுதான், நம்மளுக்கு நிறைய விஷயம் தானாக தோணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறப்ப என்னென்னா அந்த தானாக தோன்றது வந்து ஒரு பவர்ஃபுல்லாக தோண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கஸ்டமர் வந்தாலும் நான் எப்படி உட்கார வைக்கிறது, அவன்கிட்ட எப்படி பணம் வாங்குறது, எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தானாக இன்ட்யூட்டிவாக தோணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சான்ஸ் 2 சான்ஸ் தான் லைஃப்பில் வந்து அந்தமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ரிஸ்க் எடுக்க முடியும். இல்லை, ஏன்னா அந்த ஒரு சான்ஸே நீங்கள் எடுக்கிறப்பே வந்து ஃபேமிலி வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்றது கிடையாது, எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அது அந்த ஒரு ஹர்டில் தாண்டி போகிறதே ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு சான்ஸை வந்து யூ ஹேவ் டு யூஸ் இட் எஃபெக்டிவ்லி. நான் வந்து அரைகுறையாக சும்மா ஒரு வேலைக்கு போகிற மாதிரி நான் அதை ட்ரை பண்ணுறேன், இதை ட்ரை பண்ணுறன்றது வந்து நீங்கள் பிஸ்னஸ் ட்ரை பண்ணி ஒரு தடவை ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு செகண்ட் சான்ஸ் வந்து இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஃபேமிலியில் இன்னும் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஒரு கேலி பொருளாயிடும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதில் தெளிவாக இருந்துக்கும். நிறைய நேரம் வந்து நம்ம ஒரு வேலை செய்கிறோம். இப்போ நீங்கள் வந்து வீடியோ எடிட்டர்ஸ், ஒரு 3 இயர்ஸ் வீடியோ எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறத விட 3 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கே தானாக ஒரு மார்க்கெட்டில் ஒரு கேப் தெரியும். ஓகே, எல்லாரும் வீடியோ எடிட்டிங் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுறோம், மற்றவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணாமல் இருக்கிறாங்க, நம்ம அதை பண்ணுவோம். லெட்ஸே நம்ம வந்து இதேமாரி ஒரு இன்டர்வியூஸ் பண்ணுறப்ப லெட்ஸே நம்ம அவுட்டோரில் பண்ணலாம், ட்ரோன் வச்சு பண்ணலாம். இந்தமாதிரி ட்ரோன் வச்சு இன்டர்வியூஸ் யாருமே வந்து ஒரு அவுட்டோரில் பண்ணதில்லை. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு கேப் தெரியும். அந்த கேப்பில் நம்ம கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவோம், கொஞ்சம் டெக்னாலஜி லேர்ன் பண்ணுவோம், ஸ்கில் கொஞ்சம் லேர்ன் பண்ணுவோம், நம்ம அங்கே ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு போனால் பெஸ்ட்டாக இருக்கும்ன்றீங்க? ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்லு. ஏன்னா பணம் நிறையா இருந்துச்சுன்னா யூ கேன் பை எக்ஸ்பீரியன்ஸ், யூ கேன் பை ஸ்கில். யாராவது ஒருத்தங்களை ஹையர் பண்ணிக்கலாம். பட் பணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில் வந்து உங்களோட முதலீடு. ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோமா? கூல். சூப்பர். ஓகே, சூப்பர். தென் செகண்ட் கேள்வினா, இது வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. என்னன்னா, என்ன ஏஜில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு ஒரு பக்கம் நான் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து எல்லா பிஸ்னஸ்க்கும் வந்து நம்ம ஏஜ் ஒரு ஃபேக்டராக வச்சுட்டு நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னோட வெரி ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் வந்து நான் வந்து பட்டம் விற்றேன். ஒரு சின்ன ஊரில் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அப்போ அந்த இடத்துல நான் வந்து என்னென்னா அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதெல்லாம் ஓகே. பட் எனக்கு என்னென்னா அப்போ வந்து நான் வீடு இருக்குது, பக்கத்துலேயே ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது, அங்கே வந்து ஒரு 50 பசங்க டெய்லி வந்து பட்டம் விடுவாங்க. 50-100 பசங்க வந்து பட்டம் விடுவாங்க. அந்த பட்டம் போய் வாங்கிறதுக்கு வந்து லால்குடி பாய்ஸ் ஏதாவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து அவங்க வந்து பஜாருக்கு போய் பட்டம் வாங்கிட்டு வரணும். ஸோ அங்கே வந்து ஜெய்ப்பூர் பட்டம், அதுக்கப்புறம் நம்ம ஊரில் செய்கிற பட்டம்லாம் கிடைக்கும். அங்கே வந்து எப்படின்னா பட்டம்ன்றது வந்து நிறைய பேருக்கு வந்து சும்மா நீங்கள் சும்மா சாதாரண ஒரு காத்தாடி அப்படின்ற மாதிரி இருக்காமல், ஜெய்ப்பூர் பட்டம்னா வந்து பேம்பு வச்சு பண்ணுவாங்க, கங்குன்னு சொல்லுவாங்க. அது சுற்றி வந்து ஒரு நூல் வச்சு அந்த பட்டம் கிழியாமல் இருக்கும், கீழே விழுகிறப்ப. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற பட்டம்லாம் சம்டைம்ஸ் கீழே விழுந்தால் கிழிஞ்சிரும். அந்த பேப்பர் தானே எட்ஜில், அந்த கிழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு நூல் வச்சு அதை மடித்து அதை ஒட்டுவாங்க. அது பேர் கங்குன்னு சொல்லுவாங்க. அந்த பசங்க போய் அங்கே வாங்குறதுக்கான ரீசன் வந்து அந்த பட்டம் வந்து கிழியாமல் இருக்கும், கீழே விழுந்தாலும் ரொம்ப தூரம் பறக்கும். அதேமாரி வந்து நூலும் வந்து பார்த்தீங்கன்னா மாஞ்சா போட்டு பண்ணுவாங்க. நான் போய் உட்காந்து அந்த பஜாரில் உட்காந்து அந்த அவங்க செய்கிற இடத்துல உட்காந்து செஞ்சு என் பட்டத்தை வாங்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்து இந்த பேம்பு பண்ணுறது இது எல்லாத்தையும் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இப்போ பேம்புக்கு எங்கே போகிறது, இவங்க எங்கேருந்து பேம்பு சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப லால்குடியிலே பக்கத்துலேயே வந்து ஒரு இடத்துல வந்து பேம்பு வந்து விற்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே அதேமாரி வந்து அந்த மார்க்கெட்டில் ஒரு இடத்துல கிடச்சிச்சு. ஸோ பேம்பு எடுத்துகிட்டு வந்து அவங்களே பீஸ் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பட்டம் செய்யணும். பிரச்சனை என்னென்னா
அவங்க செய்கிற மாதிரி பெரிய பெரிய பட்டம் வந்து நம்மளுக்கு செய்கிறது வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், சின்னதாக வந்து ஃபஸ்ட்டு கேரி பேக்கில் பட்டம் செஞ்சு பார்த்தா என் பட்டம் நல்லா பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஈஸி அண்ட் சீப்பாக முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து கலர் பேப்பர் வாங்கிட்டு வந்து செய்ய ஆரம்பித்தேன். செகண்ட் வந்து கலர் பேப்பர் நீங்கள் வந்து 2 கலர் 3 கலர்லாம் இருக்கும். ஸோ அதேமாரி வந்து கட் பண்ணிவிட்டு 2 கலர் 3 கலரு ஸோ அந்தமாரி ஒட்டி அந்தமாரிலாம் செய்ய ஆரம்பித்தேன். இப்போ என்னாச்சுன்னா நான் செஞ்ச பட்டம் எல்லாத்தையும் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கயிறு கட்டி அதெல்லாம் தொங்க விட்டு பசங்க போகிற வழியில் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பேங்க் மேனேஜர் வீடு, அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பட்டம் வைக்கிற வீடு. ஸோ பாயிண்ட் என்னென்னா, இப்போ இது வந்து நான் ஒரு ஏஜின் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லலாம். பட் எல்லா பிஸ்னஸ்க்கும் நம்ம ஏஜோ ஒரு வந்து எக்ஸ்பீரியன்ஸோ எனக்கு தேவை இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்தமாரி பிஸ்னஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பெருசாக தேவை. ஸோ அதனால் இந்தமாரி பிஸ்னஸ்க்கு வந்து யூ கேன் கோ அண்ட் ஸ்ட்ரைட் அவே வந்து எக்ஸ்ப்ளோர். இதில் வந்து நான் முதலீடு பெருசாக போடல அண்ட் என்ன என் டைமு உழைப்பு இது 2 மட்டும்தான். அது வந்து ஒரு சின்ன பிஸ்னஸாக இருக்கட்டும், பட் அந்த டைமை வந்து நான் வெட்டியா டிவி முன்னாடி உட்காந்து கார்ட்டூன் பார்க்கறதுக்கு பதிலாக இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல. ஸோ அதுதான். ஸோ அப்போது ஏஜ் ஒரு விஷயமே கிடையாது. ஏஜ் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒருத்தனுக்கு வந்து 13 வயசுலையும் கிடைக்கும். ஏன்னா இப்போ நான் 13 வயசில் போய் அந்த பட்டம் செஞ்சது வந்து 40 வயசில் அந்த டைமில் வந்து எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கல, எங்கள் அப்பாவால் செய்ய முடியாது. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் 13 வயசுலையும் கெயின் பண்ண முடியும். ஸோ அதுதான். செகண்ட் ஒன்று செம்மையான கொஸ்டின். வேறு ஒன்று தேர்ட் ஒன்று வந்து என்னென்னா வந்து இப்போ காமனாக வந்து இந்த கவர்மெண்ட் வர்சஸ் நார்மல் ப்ரைவேட் வந்து இங்கே நம்ம சேனல்லாம் அப்படி தான். அங்கே எப்படின்னு தெரியல எனக்கு. ஆஸ்திரேலியாவில் எது சூஸ் பண்ணலாம், கவர்மெண்ட் போகலாமா இல்லை ப்ரைவேட்? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு காலேஜ் படிக்கிறப்ப ஒரு பையன், ஸோ அந்த பையன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. அவன் வந்து நல்ல டேலண்டட் பையன், நல்லா படிப்பான். அது படிக்கிறதுன்றதை விட என்னை பொறுத்த வரைக்கும் யாரை நான் டேலண்டட்னு ஒத்துப்பேன் அப்படின்னா, அந்த படிக்கிற விஷயத்தை அசியூம் உள்ளார வந்து உள் வாங்கிட்டு அதை வேற ஒரு ஆங்கிளில் யோசிச்சு ஒரு கேள்வி கேட்கறது, அதை வேற ஒரு ஆங்கிளில் யூஸ் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக ஒரு இடத்துல. ஸோ அந்த ஒரு கேப்பபிலிட்டிஸ், அது அப்ளிகபிள் நாலேஜ் அப்ளை பண்ணுறாங்க, நாலேஜ் வந்து அப்ளை பண்ணுறாங்க, லேர்ன் பண்ணுறது. ஸோ அந்த நாலேஜ் அவன்கிட்ட இருந்துச்சு. ஸோ அவனுக்கு வந்து 2 சாய்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்து சிடிஎஸ் போகிறது, இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ஜாப் போகிறது. ஸோ நான் சொன்னேன் சிடிஎஸ் போடா, நீ உனக்கு வந்து யூஎஸ் யூகேல அந்த மாதிரிலாம் போகலாம், லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் போனான். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு 15-20 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறப்ப கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு பொசிஷனில் ஏதோ ஒரு இடத்துல அவன் இருக்கிறான். பட் ஹீ இஸ் ஜஸ்ட் நோபடி, ஹீ இஸ் லாஸ்ட் இன் த க்ரௌட். அதே இந்த ப்ரைவேட்டில் போய் ஒருவேளை அதில் ரிஸ்க் இருக்குது, அதில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கலாம், அதில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும், அதெல்லாமே இருக்குது. இதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவும் கிடையாது, விச் இஸ் சார்ட் ஆஃப் லைக் அ சேஃபஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு யோசிச்சு தான் அவன் எடுத்தான். பட் ஒரு லைஃப்பில் அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்துட்டு இப்படி இங்கே போனதுனால he might have got a safe life, ஒரு ஸ்டேபிளான லைஃப். பட் the chances of he becoming somebody அப்படின்றது வந்து அங்கே கிடையவே கிடையாது. ஸோ he cannot become ஒரு எலான் மஸ்க் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இல்லை, ஒரு பில் கேட்ஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ கவர்மெண்ட் அஃபிஷியலாக வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வேலை அப்படின்ற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் ஒரு சேஃபஸ்ட் சாய்ஸாக நம்ம சூஸ் பண்ணுறோம். பயந்தவங்க தான் வந்து எனக்கு கேட்டால் கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணுவாங்க. எனக்கு என் லைஃப் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லை, நான் உருட்டணும்னு எனக்கே தெரியல அப்படின்றவங்க வந்து வேற என்ன யோசிப்பாங்க, எனக்கு யாராவது ஒருத்தன் என்னை காப்பாற்றி விட்டா போதும், யாராவது ஒருத்தன் எனக்கு கடைசி வரைக்கும் சோறு போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு இதை வந்து அவங்க எப்படின்னு எடுத்துக்கிட்டோம், கோவம் கூட படட்டும். பட் நான் பார்த்த வரைக்கும் சாய்ஸ் எடுக்கிறவங்க வந்து ஐ ஃபீல் லைக் தட். ஏன் ஒரு ரிஸ்க் சாய்ஸை விட்டுட்டு அந்த இடத்துக்கு போய் அங்கே எடுக்கணும்? ஸோ இட்ஸ் லைக் தேர் சாக்ரிஃபைசிங் சம்திங் விச் இஸ் தேர் பொட்டன்ஷியல் டு பிகம் சம்மன். ஆனால் இங்கே இருக்கிறவங்களோட மோஸ்ட்லி என்ன பிரச்சனைனா வந்து அவங்க பேரண்ட்ஸ் தானே கவர்மெண்ட்டை தள்ளுறாங்களே. தட்ஸ் ட்ரூ. யாருக்குமே வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து விட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு சாய்ஸ் வந்து நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. கிடைச்சி அது வந்து யாராவது கவர்மெண்ட் ஜாப் விடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிப்பாங்க, which is in fact true, but I think I wouldn't take it. ஸோ ரிஸ்க் எடுத்தால் நல்லா நம்ம இன்னும் அதிகமாக போகலாம். இப்போ வந்து ஐடியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து நிறைய பார்ட் டைம் ஜாப் வந்து பண்ணுவாங்க. ஸோ மற்ற ரிலேட்டடாக இருக்கிறவங்க வந்து அதிகமாக ஐடியை கம்பேர் பண்ண சொல்ல கம்மி தான். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஐடியில் உள்ளவங்க தான் பண்ண முடியுமா, இல்லை அன்றைக்கி நார்மலாக மற்ற ஃபீல்டில் உள்ளவங்க எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது? இதில் வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி கூட அந்த காலேஜஸ்லாம் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு இந்த கொஷின் வந்து எனக்கு பார்ட் டைம் எங்கே கிடைக்கும், ஃப்ரீலான்சிங் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்க கண் முன்னாடி தெரியவே இல்லை. இதுக்கு ஒரு காரணம் வந்து நம்ம மிடில் கிளாஸாக ஒர்க்கிங் கிளாஸில் பிறக்கிறது தான். நம்ம பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து வரக்கிறப்ப இதெல்லாம் நீ இந்த பொருள்லாம் தொடாது, இந்த வேலைலாம் செய்யாது. நிறைய பேருக்கு வந்து இந்த கொஷின் இருக்கும், இந்தமாரி வந்து பார்ட் டைம் எங்கே பண்ணுறது, ஃப்ரீலான்சிங் எங்கே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இந்த கொஷின் இருக்கும். இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த கொஷின்றதை விட அவங்களுக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் ஐடியில் இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா
அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம மிடில் கிளாஸில் ஒர்க்கிங் கிளாஸில் பிறக்கிறப்ப நம்ம பேரண்ட்ஸ் வந்து வளர்க்குறப்பே டீச்சர்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீ நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும், பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த டாப் கிரஸ்ட் ஆஃப் த சொசைட்டி இருக்குல்ல. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இங்கே டாக்டராக இருக்காங்க? ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் இந்த ரோட்டில் போகிறாங்க சிட்டியில். ஸோ அதில் எத்தனை பேர் டாக்டராக இருக்காங்க, எத்தனை பேர் இன்ஜினியர் இருக்காங்க? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. பட் எல்லாரும் சர்வை பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து சம்பாதிக்கிறாங்க, ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க. பட் என்னன்னா அவங்கள வந்து நம்ம கீழே பார்க்குறதே வந்து இன்ஜினியர் ஆகிட்டா டாக்டர் ஆகிட்டா வந்து அந்த கீழே பார்க்கறது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் ஒரு மிடில் கிளாஸ் சிலபஸ் மாதிரி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வளர்ந்து வரப்ப நம்ம கண்ணுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் தெரிஞ்சாலும் நம்மளுக்கு தெரியும். கண்ணு முன்னாடி உங்களுக்கு வந்து 10 கலர் வச்சிருந்தாலும் நீங்கள் கலர் பிளைண்டாக இருந்தால் உங்களுக்கு எல்லா கலரும் ஒரே மாதிரி தான் தெரியும். அதே மாதிரி அவங்க கண்ணுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு ஷெஃப் ஆகிறது வந்து ஒரு சாய்ஸே கிடையாது. அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி இப்போ இருக்கும். இப்போ நம்ம கீழே இறங்கி போனோம்னா அங்கே ஒரு மொபைல் கடை இருக்குது, அங்கே வந்து ரீட்டைல் சேல்ஸுக்கு வந்து கண்டிப்பாக எப்பவுமே ஆள் தேவை. நீங்கள் ஒன்றும் இல்லை, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் சேல்ஸ் ஆள் தேவைன்ற ஒரு போர்டு வந்து ஜெராக்ஸ் எடுத்து தான் போடுவாங்க. பிரிண்ட் அவுட் கூட எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை எடுத்து ரெடியாக வச்சிருப்பாங்க, ரெடியாக எப்பவுமே ஜெராக்ஸ் எடுத்து தான் போடுவாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு ரீட்டைல் சேல்ஸில். பட் அந்த வேலை செஞ்சால் நம்மளுக்கு கேவலம். பட் அது என்ன பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தப்ப ரீட்டைல் சேல்ஸும் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே இருக்கிறப்ப இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது வந்து ரீட்டைல் சேல்ஸில் தான் ஆரம்பிக்குது. ஃபோன் எடுத்து கோல் காலிங் பண்ணுற பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு ஆரம்பிக்காது. கிளையண்ட் உட்காந்து 1-on-1 ஒரு ஆள் கிட்ட பேசுகிறப்ப வராது. ரீட்டைல் சேல்ஸில் கடை முன்னாடி ஒரு பொருள் நீங்கள் வைக்கிறப்ப கஸ்டமர் எங்கேருந்தா வருவான், அவங்க மூஞ்ச முகம் கொடுத்து பார்க்க மாட்டான், அவனுக்கு நீங்கள் அந்த பொருளை வைக்கணும், உங்களை நம்பிக்கை கொடுக்கணும். ஸோ அப்படின்றது வந்து இட்ஸ் வே டூ டிஃபிகல்ட், விச் இஸ் பேசிக்லி பப்ளிக் ஸ்பீக்கிங். நம்ம ஒரு காலேஜுக்கு போகிறோம், அங்கே பேசுகிறோம், எல்லாரும் நம்மளை பார்ப்பான், எல்லாரும் குவைட்டாக கேட்பான், நம்ம கலாய்க்காமல் இருப்பான் அப்படின்றது நம்மளோட சாய்ஸ் கிடையாது, அவன் எடுக்கிற முடிவு. பட் அவன் முடிவை நம்ம மாற்றுறது எங்கே இருக்குது? நம்மளோட பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸில் இருக்குது. அது எங்கே வரும்? இந்தமாரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம பண்ணுறது தான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் இந்த பார்ட் டைமுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. ஓகே, நான் ஸ்மால் ஸ்கில் ஃபார் லைஃப்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு? ஸோ நம்ம லைஃப்பை வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஓகே இப்போ எனக்கு லைஃப் ஸ்கில் இந்த கொஸ்டின் யார்கிட்ட நீங்கள் போயிட்டாலும் வேணா யோசிப்பாங்க, இம்மீடியட்டாக அவங்க செய்கிற வேலையிலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ணுற வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ளா. ஸோ நம்மளுக்கு ஸ்கில்ன்றது வந்து வெறுமனே ஒரு வேலையில் போய் அதை பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும் நம்ம லைஃப் ஓடிடாது. நம்ம வெளியில் வந்து ஒரு இடத்துல பேரம் பேசணும், இன்னொரு இடத்துல போயிட்டு எந்த பொருள் பெஸ்ட்டாக இருக்குன்னு ரிசர்ச் பண்ண தெரியணும், அந்த பொருள் வாங்கிட்டு அந்த பொருளை யூஸ் பண்ணணும், அது ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா வாரண்டி கிளைம் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருந்து எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு நிறைய ஸ்கில் ஆக்சுவலி தேவைப்படும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குயிக்காக சொல்லணும் அப்படின்னா வந்து கான்செப்ட் ஆஃப் மணி அப்படின்றது வந்து மணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஸ்கில்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தேவை. அதாவது நம்மளை வந்து எப்படி வந்து நம்மள்ட்ட ஏமாற்றி பணம் வந்து மற்றவங்க வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நான் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, என் ஃபோனில் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது எதுவுமே இருக்காது, ஈபே எதுவுமே இருக்காது. ஆனால் நான் அதில் பொருள் வாங்குவேன். ஒவ்வொரு தரையும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி வாங்குவேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் வந்து எனக்கு தேவையில்லாத பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கும். ஏன்னா அதை இன்ஸ்டால் பண்ணும், அது திரும்ப அன்இன்ஸ்டால் வர பண்ணிடுவேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவைன்னா மட்டும்தான் நான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த பொருளே வாங்க வைக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா, இது வந்து இட்ஸ் அ சார்ட் ஆஃப் மணி ஸ்கில்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ மணியை வந்து இது நான் வந்து யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல, இப்படி பண்ணு அதை பண்ணு, இதெல்லாம் கைடு எங்கேயுமே ஆன்லைன்லாம் பார்க்கல. எனக்கு வந்து எப்படி நான் என்னை வந்து செலவு பண்ணாமல் தடுக்கிறது, தேவையில்லாத செலவு. ஏன்னா சம்டைம்ஸ் குயிக்காக 1 கிளிக்ல வாங்க முடியும் அமேசானில், இட்ஸ் அ பேட்டன்ட் ஸ்ட்ரக்சர் அது. ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னா இது ஒரு விஷயம். செகண்ட் வந்து நம்ம ஆஃபீஸில் போகிறோம், வீட்டில் வேலை செய்கிறோம், எங்கே செஞ்சாலும் சரி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒரு ஸ்கில். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம டைமை வந்து நிறைய நேரம் வந்து ஓகே ராகுல் நம்ம வந்து காலையில் எழுந்து ஜிம்முக்கு போகிறோம், வேலை செய்கிறோம், பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைம் சாப்பிட்றோம் அப்படின்ற அந்த ஒரு மெயின் ஏரியாஸ் வேர் வி ஸ்பெண்ட் டைம் வந்து எல்லாருமே கரெக்டாக பண்ணுவாங்க. 12 மணிக்கு எல்லாரும் சாப்பிட்றோம், நைட் அதேமாதிரி டின்னர் சாப்பிட்றோம், அதெல்லாம் மிஸ் பண்ணுறது இல்லை, மெயின் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிடுறோம். நடுவில் நிறைய விஷயத்தில் வந்து நம்ம டைம் வந்து சின்னதாக செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம். விச் இஸ் லைக் நம்ம வந்து ஒரு ஃபோன் எடுத்தால் ரொம்ப நேரம் பேசுறது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்கமிங் கால்ஸ் வந்து நிறைய அட்டன் பண்ண மாட்டேன். எங்கேயா கவனிச்சிங்க, ஆஃபீஸில் வந்து இன்கமிங் கால்ஸ் வரப்ப அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், அவங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணி பேசுவேன். அது ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து, நான் கால் பண்ணுறப்ப ஐ நோ தட் ஓகே இந்த கால் நான் இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்றது தெரியும். ஸோ அதே சமயத்தில் இந்த காலை எப்போ நான் முடிக்கணும் அப்படின்றத நான் யோசிச்சுட்டு தான் காலே பண்ணுவேன். ஸோ அந்த விஷயத்தை இதுக்குள்ளார பேசுங்க, ஒரு விஷயத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி என் ஸ்டாஃப்ஸுக்கு எப்போவுமே நான் சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து இது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்க்ராலிங் அப்படின்றது வந்து இப்போ இந்த ரீல்ஸ் ஸ்க்ராலிங் இதெல்லாம் வந்து இட்ஸ் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் அ ஹேபிட், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோஷியல் மீடியா ஆப்ஸுமே இருக்காது. நான் சர்ச் பண்ணி தான் ஆப்பே சர்ச் பண்ணணும், உள்ளே கொண்டு வரணும். ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன், பட் சர்ச் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஹோல் டே வந்து நம்ம எந்தெந்த சின்ன இடத்துல வந்து நம்ம டைமை லீக் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறது.
அண்ட் இது இல்லாமல் நான் ஒரு வேலையை பெஸ்ட்டாக செய்கிறதுக்கு இந்த எக்ஸல், வேர்டு, ஃபோட்டோஷாப்பு இந்தமாரி சின்ன சின்ன டூல்ஸ் தெரியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு வேலையை நான் யாரோ ஒருத்தவங்க செஞ்சு கொடுப்பாங்க, இல்லை அந்த வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து இட்ஸ் ஷோ ஸ்டாப்பர். ஸோ அது வந்து ஐ வில் டெவலப் இட். நெக்ஸ்ட் வந்து என்னோட லைஃப் த்ரெட்னிங்கான சுச்சுவேஷனில் நான் எப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு பேசிக்கான ஸ்கில் செட், ஒரு ஃபயர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் நைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் ஸ்விம்மிங் தெரியணும், அண்ட் நம்மளுக்கு ஓடுறதுக்கான ஃபிட்னஸ் எப்பவுமே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இட்ஸ் அ பேசிக் லைஃப் சேவிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சோஷியல் அவேர்னஸ், அதாவது நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள். நம்ம வந்து கண்மூடித்தனமாக வந்து நான் பொலிட்டிக்கலாக இருக்கலாம், எனக்கு வந்து பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து சோஷியல் அவேர்னஸ் கிடையாது, கிளைமேட் சேஞ்ச் பற்றி தெரியாது, இதெல்லாம் நம்ம 1000 சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து இட் வில் ஸ்டில் ட்ரிக்கிள் டவுன் ஆன் அஸ் அண்ட் இட் வில் அஃபெக்ட் அஸ். நம்ம வந்து இன்னைக்கு வாங்குற ஒரு பொருள் வந்து நாளைக்கு வாங்குறப்ப விலை கூட ஆகுது. ஸோ அதுக்கு காரணம் வந்து நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அண்ட் சோஷியல் ரீசன்ஸ். இதை பற்றி நம்ம இன்வால்வ் ஆகி அதை பற்றி நம்ம மாற்ற போகிறோமோ இல்லையோ, பட் என்ன நடக்க போகுது அப்படின்றத வி ஷுட் ஹேவ் அ பிளான். நம்ம திடீர்னு ஷாக் ஆகக்கூடாது. பெட்ரோல் வந்து டபுள் த ப்ரைஸ் ஆகுது அப்படின்னா அது முன்னாடியே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கணும். அப்போனா யூ ஆல்ரெடி ஹேவ் டேக்கன் சம் ஸ்டெப்ஸ். ஸோ அது இல்லாமல் நம்ம திடீர்னு ஒரு ஷாக்கு நம்மளுக்கு வருது, அதுக்கு ப்ரிப்பேரே பண்ணல அப்படின்றது வந்து இட்ஸ் a fault of ours அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து இட் வில் ஹெல்ப் அஸ் லிவ் அ பெட்டர் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்ஸ் எல்லாமே கற்று வச்சுக்கிறதுனால நம்ம வந்து நிறைய விஷயத்தில் தப்பிச்சிடலாம். ஆமாம், இந்த ப்ராப்ளத்துலையும் மாட்டாமல். ஆமாம். மோஸ்ட்லி வந்து ஃபேமிலிஸ் பிஸ்னஸை சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ எப்படி அதை வந்து டேக்கிள் பண்ணுறது? ஏன்னா அதுவே ஒரு மென்டல் ப்ரெஷராக வந்து நின்றுது. ஃபேமிலிஸ் வந்து பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணாதுக்கு வந்து இட்ஸ் நாட் அ பேட் திங், ஓகேவா? ஏன்னா அது அவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸில் நம்மளுக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட் நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்ப த சான்சஸ் ஆஃப் பீப்புள் லூசிங், ஏன்னா முக்கால்வாசி ஸ்டார்ட் அப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா 97 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து வில் ஃபெயில். only 3 or 4 startups will succeed. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஃபெயிலியர் ரேட் அதிகம். அப்படின்றப்ப மிடில் கிளாஸுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஸ்ட்ரென்த் வந்து சேவிங்ஸ். அந்த சேவிங்ஸில் தான் அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. உங்கள் அப்பா வந்து சப்போர்ட் பண்ணி ஏதோ கொஞ்சம் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த சேவிங்ஸ் அவர் ரிஸ்க் எடுத்து தான் அவர் கொடுக்குறாரு. அந்த பணமும் போயிடுச்சுன்னா அவருடைய 20 வருஷம் உழைப்பு 30 வருஷம் உழைப்பு போயிடுச்சு, நாளைக்கு வந்து உங்கள் தங்கச்சியை படிக்க வைக்க முடியாது, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பெரிய பேர்டன் வந்துடும், அதை சமாளிக்க முடியாது ஃபேமிலியால். ஸோ தே ஹேவ் தட் திங் விச் ஐ டோன்ட் ரியலி பிளேம் தம். நான் என்னோட எந்த ஒரு வீடியோஸ்லையும் அவங்கள வந்து நான் திட்டி சொல்ல மாட்டேன். பட் இட்ஸ் ஜஸ்ட் வி ஹாவ் டு ஃபேஸ் இட். அதை நம்ம வந்து இப்படி உங்கள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறது வந்து இட்ஸ் நோ பிரெய்னர். அந்த ஈக்குவேஷன் அது அப்படி தான் இருக்கும். பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ டோன்ட் டேக் அதர்ஸ் மணி ஆஸ் எ ரிஸ்க். நீங்கள் அடுத்தவங்க பணத்தில் ரிஸ்க் எடுக்காதீங்க, உங்களோட சொந்தமாக சம்பாதிச்ச பணத்தில் ரிஸ்க் எடுங்க. அண்ட் அதே சமயத்தில் அந்த ரிஸ்க் அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கால்குலேட்டட் ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஐதர் லூஸ் ஆர் யூ கேன் லேர்ன். தெர் இஸ் நத்திங் லைக் இன் பிட்வீன். நீங்கள் ஒரு விஷயத்தை லூஸ் பண்ணுற அப்படின்னா அந்த இடத்துல யூ ஹேவ் டு லேர்ன் இட். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அதில் உனக்கு வந்து 1 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 1 லட்ச ரூபா கொடுத்து நீ ஒரு கோர்ஸ் பண்ணுங்க ஏதோ ஒரு இடத்துல. அந்த கோர்ஸ் வந்து உனக்கு 3 மாதம் என்ன சொல்லித்தரானோ அதேமாரி டபுள் மடங்கு இதில் படிச்சுக்கோ. எங்கே போனாலும் அதை பற்றி பேசுறதுக்கான அத்தாரிட்டி உனக்கு வந்துடுச்சு. ஏன்னா 1 லட்ச ரூபா நீ லூஸ் பண்ணியிருக்க. எப்படி வந்து நீ ஒரு MBA படிச்சுட்டு நான் சொல்லலாம் நான் வந்து பிஸ்னஸ் பற்றி பேச முடியும், நான் ஒரு MBA ஹோல்டர் அப்படின்னு எப்படி தைரியமாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக காலர் தூக்கி சொல்கிறியோ, அதே மாதிரி வந்து நான் டிஷர்ட் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், அப்பேரல் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். அதில் ப்ரொடக்ஷனில் என்னென்ன இஷ்யூஸ் வரும்னு எனக்கு தெரியும், என்னால் இந்த விஷயம் ஹேண்டில் பண்ண முடியும், ஏற்கனவே இந்த இடத்துல நான் ஒரு லாஸும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காலர் தூக்கி சொல்கிறதுக்கு யுவர் ஃபெயிலியர் இஸ் யுவர் சர்டிஃபிகேட். ஸோ அந்த மாதிரி வந்து யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ யூ டோன்ட் நீட் டு ரிவீல் யுவர் ஸ்டெப்ஸ். நீ அடுத்தது என்ன பண்ண போகிற அப்படின்றது வந்து அவங்க பணத்தை ரிஸ்க் எடுக்காத வரைக்கும் யூ டோன்ட் ஹாவ் டு சே இட். சரி, நான் இந்த பக்கம் ஒன்று சொன்னாலும் இன்னொரு பக்கம் வந்து என்னோட பிஸ்னஸ் பற்றி எங்கள் பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லா வீட்லையும் கேட்குறதான், நீ சொல்லி உனக்கு எவ்வளோ பணம் வருது, நீ லாஸ்ட்டில் இருக்கியா, கடன் எவ்வளோ வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதங்கத்தில் அவங்க கேட்குற ஒரு விஷயம் தான். பட் அவங்கள்ட்ட நான் சொல்கிறது என்னன்னா, நான் அதை சொல்கிறேன், இதுக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து இப்போ ஒரு 10-15 பேருக்கு சேலரி போட்டுட்ருக்கேன், மாதம் 5-6 லட்சம் ஆகுது. ஒருவேளை இந்த மாதம் கொடுக்க முடியலன்னா அக்கௌண்டன்ட் அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 லட்சம் கொடுத்து விட்ருங்க அப்படின்னு சொல்லி, எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு எதுக்கு நான் சொல்லணும்? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்டேன். ஏன்னா என் பிஸ்னஸை பற்றி தெரியறது வந்து என் பேலன்ஸ் ஷீட் பார்க்கறது, என்னோட அக்கௌண்ட்ஸை பார்க்கறது வந்து ஐதர் மை அக்கௌண்டன்ட் ஆர் மை பார்ட்னர். ஏன்னா என் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப உங்கள் பணத்தை நான் ரிஸ்க் எடுக்கல, உங்கள் பணத்தை முதலீடு போடல. என் கம்பெனியில் நீங்கள் பார்ட்னர் கிடையாது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிடையாது. தென் வாட் ரைட் யூ ஹேவ்? அப்பான்றது வந்து மகன்ற ஒரு பொசிஷனுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப். நான் என்றைக்குமே உங்களோட மகன் தான், அந்த பாசம் இருக்கும், அதெல்லாம் வேற விஷயம். பட் when it comes to business வந்து ஐ எம் a businessman, ஐ எம் த பிஸ்னஸ் ஓனர். அந்த பிஸ்னஸ்ன்றது ஒரு குழந்தை, அதுக்கான அப்பா நான் தான். அதுக்கு முன்னாடி அதுக்கு தாத்தா கிடையாது, முப்பாட்டம் கிடையாது, எதுவும் கிடையாது, அதுக்கு அப்பா நான் தான். அந்த குழந்தை ஜீசஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா இன்வெஸ்ட் சம் மணி.
ஓகே. இதில் நீங்கள் ஒரு 5 லட்சம் போடுங்க, உங்களுக்கு நான் 2% ஷேர் ஹோல்டர் தரேன். அந்த 2% வச்சுட்டு போர்ட் மீட்டிங் வாங்க, பிஸ்னஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கிடையாது. நீங்கள் வெறுமனையாக உட்காந்து வெறுமனையாக என்ன லிசன் பண்ணுறது மட்டும் கிடையாது, வேலை இருக்கும். அந்த 2%க்கு வேலை இருக்கும், ஆஃபீஸில் ஏதோ ஒரு வேலை செய்யணும். ஸோ அதையும் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு செய்யுங்க. அண்ட் பிஸ்னஸ் வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ பண்ணுறோம், உங்களுக்கு சேலரி பே பண்ணுறேன். இந்த அளவுக்கு பேசினதுக்கப்புறம் தேல் ஸ்டாப். அவ்வளோதான், அதோட கேட்கவே மாட்டாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அன்னைக்கு அதுக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையா? அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து 6 மாதம் சேவிங்ஸு அந்த மாதிரியான இது வச்சுட்டு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதை வச்சுட்டு கேட்குறாங்க, நம்ம எப்படி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது? மணி வச்சு ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லாட்டா மணி இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுமா? சரி, இது வந்து சதுரங்க வேட்டை படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து நம்ம வந்து 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னா நம்மளுக்கு வந்து மினிமம் 10 லட்ச ரூபா தேவை. 10 லட்ச ரூபா இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்னா, இப்போ 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு மினிமம் 2 லட்ச ரூபா தேவை அப்படின்னு 2 லட்ச ரூபா இருக்கா இல்லை அப்படின்னா, சரி மினிமம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 5000 ரூபா தேவை அப்படின்னோடனே 5000 ரூபா இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, 5000 ரூபா வச்சு they'll make 2 lakhs. 2 lakhs வச்சு they'll make 10 lakhs and 10 lakhs வச்சு 1 crore பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐதர் ஒரு பொட்டி நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் நடந்து போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னா உங்கள் கிட்டக்க பிஸ்னஸ் அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸ் வாங்குறீங்க, ஆஃபீஸில் ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணுறீங்க, ரெக்ரூட் பண்ணி அவங்கள வச்சு ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க. அந்த ஆள் நீங்கள் தான். ஸோ அந்த செய்கிற வேலை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. இடம் உங்கள் வீடு. ஸோ இப்போ இந்த 3 சால்வ் ஆயிடுச்சா? ஸோ இப்போ என்ன வேணும், உங்களுக்கு கிளைண்ட்ஸ் தேவை. கிளைண்ட்ஸை நேரில் போய் மீட் பண்ணுங்கள், ஹண்ட் பண்ணுங்கள், உட்காந்து பேசுங்க. கிளைண்ட்டு உங்களுக்கு வேணும்னா வேணும். ஸோ அந்த இடத்துல வந்து புடிவாதமாக இருங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு கிளைண்ட் கிடைச்சிச்சா அண்டர் கோட் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்டை கம்மி விலைக்கு மற்றவங்களோட பண்ணி கொடுங்க. நல்ல ஒர்க் பண்ணுறீங்களா, அதை போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்ணி அடுத்த கம்பெனியில் போய் ஹையர் ப்ரைஸ்க்கு பிட் பண்ணுங்கள். பாருங்க, இந்த கம்பெனிக்கு நான் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேன், சூப்பராக பண்ணி கொடுத்துட்டேன், டெஸ்டிமோனியல் கிளைண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்போ ப்ராஜெக்ட் நிறைய வருதா, ஆளை ரெக்ரூட் பண்ணுங்கள், ஃப்ரீலான்சர் எடுங்க. ஸோ அப்படின்ற மாதிரி யூ ஹேவ் அ கேம் பிளே. ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு கேம் விளையாடுறப்ப இப்படி தான் போய் சண்டை போட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் லெவலில் போய்ட்டு ஒரு பாஸ் அட்டாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பாஸ் நம்மளை போட்டு சாத்தி அடிச்சிருவோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனை இந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ணணும், அந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட இருக்க ப்ராப்ளம் என்ன, கேபிட்டல் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப கேபிட்டல் இல்லாமல் நம்ம இந்த ஒரு வேலையை எப்படி செய்யறது, நம்மளோட தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு கேபிட்டல் என்ன வேணும், கேபிட்டல் வேணுமென்ட்டு மற்றவங்க காசில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற மென்டாலிட்டி வந்து மிடில் கிளாஸோட மென்டாலிட்டி. நம்மளோட காசில் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நம்மளோட காசை இல்லைன்னா நம்ம எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இப்படி தான் நம்மளோட மென்டாலிட்டியே இருக்கணும். அப்போனா there is nothing that can stop us. இன்னைக்கு நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இன்னைக்கு ஆரம்பிக்க முடியும். என்னோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கணும்னா, பணமே இல்லாமல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நான் ஆரம்பிச்சேன்னா இப்போவே ஆரம்பிக்க முடியும். எனக்கு பணம் இருந்தால் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஐ வில் வெயிட் ஃபார் 6 months. அதே சமயத்தில் இப்போ நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க அப்படி இப்படின்னா வேலையை விட்டுட்டு செய்யணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேர் வந்து நான் வேலையை விட்டுட்டு செய்யணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நான் அது சஜஸ்டே பண்ண மாட்டேன். 5 மணிக்கு மேலே உன்னால் வந்து உனக்கு ஓன் சம்பளம், உன்னோட ஓன் எம்பையர், உன்னோட ஓன் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறது உன்னால் முடியல அப்படின்னா நீ அந்த வேலையை விட்டுட்டு 16 மணி நேரம் வேலை செய்ய முடியாது. 5 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 8 மணி நேரம் உனக்கு செய்ய முடியல, ஒரு பிஸ்னஸ் செய்ய முடியலன்னா 16 மணி நேரம் அந்த பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. 16 மணி நேரம் ரன் பண்ணுறதுக்கான எனர்ஜி இல்லை, ஒரு பேஷன் இல்லை, ஒரு இது இல்லைன்னா யூஆர் நாட் ஈவன் அ பிஸ்னஸ் மேன். ஸோ நான் அந்த தப்பையும் பண்ணது. ஓகே, இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மணி ப்ராப்ளமாக இருக்குது. அந்த டைமில் வந்து நம்ம மணியை பற்றி யோசிக்கணுமா? அதாவது மணி எப்படி நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாமா, இல்லாட்டா அன்றைக்கி நம்ம ஏதாவது கடன் வாங்கியோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரியான என்ன மெத்தடை யூஸ் பண்ணால் அன்றைக்கி நீங்கள் எப்படி சஜஸ்ட் பண்ணுறீங்க? இத்தனை வருஷம் நான் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டேன். ஸோ ஒவ்வொரு தடையும் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் மணி இஸ் த பிக்கஸ்ட் கில்லர் ஆஃப் எனி பிஸ்னஸ். பணம் தான் வந்து ஒரு பிஸ்னஸை ஃபாலோ பண்ணும். நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய டிவி சேனல் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வந்து கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு கிடையாது. இட்ஸ் கோல்ட் ஸ்பாட், வீடியோகான், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு இல்லை. அவங்களோட ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் R&D பண்ணியிருக்க மாட்டாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சாம்சங் டிவி எல்சிடி வந்துருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்து இந்தியாவில் 1 billion பாப்புலேஷன், கொரியா எத்தனோட சின்ன கண்ட்ரி, ஓகேவா, அங்கேருந்து வந்த ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக டிவி விற்கிறான், எல்ஜி, சாம்சங் எல்லாம். பட் இந்தியாவிலேயே அப்போ வந்து வேர்ல்ட் கப் 1982 எல்லார் வீட்லையும் டிவி வந்துருச்சு. அப்போலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அவ்வளோ பெரிய மார்க்கெட்டை வச்சுட்டு இருந்த பிபிஎல், வீடியோகான் கம்பெனிஸ், கோத்ரேஜ் அந்த கம்பெனிஸ்லாம் இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து வெளில போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு பக்கம் R&D அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இந்த கேஷ் ஃப்ளோ அப்படின்றது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அந்த கேஷ் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணி அந்த கேஷ் ஃப்ளோ வச்சு ரன் பண்ணுறது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா, there should always be a பேக்கப் ஃபண்ட். அந்த பேக்கப் ஃபண்டை ரிஸ்கே எடுக்கக்கூடாது. அந்த பேக்கப் ஃபண்ட் வந்து 2 பேக்கப் ஃபண்ட்ஸ் ஜென்ரலி ஐ ஹேவ். ஒன் ஃபார் மை பர்சனல் லைஃப், 6 months என்னோட பர்சனல் லைஃபோட பேக்கப் ஃபண்ட். எனக்கு வந்து உடம்பு அடிபட்டுருச்சு, இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னா
நான் ஒரு 3 months அந்த மாதிரி நான் பெட் ரெஸ்ட்டாக இருக்கிறேன்னா அந்த 3 months வந்து ஐ ஷுட் ஏபிள் டு டேக் ரெஸ்ட் அண்ட் கெட் வெல் சூன். அதுக்கப்புறம் வந்து அந்த 3 months மிச்சம் 3 months வந்து ஐ ஹேவ் டு பில்ட் பேக் வாட் ஐ லெஃப்ட். ஸோ அதுக்கு என்னோட பர்சனல் பேக்கப் ஃபண்ட் ஒன்று பில்ட் பண்ணும். ஓகே. அண்ட் செகண்ட் வந்து பிஸ்னஸோட பேக்கப் ஃபண்ட். என்னோட பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு மாதம் சேலரி வந்து லெட்ஸே ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு இத்தனை பேருக்கு சேலரி போடுறேன் அப்படின்னா அது ஒரு 10 lakhs அது என்கிட்ட இருக்கணும். அது இருந்துச்சு அப்படின்னா 2 months என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த 2 monthsக்குள்ளார நான் திரும்ப ரீபவுண்ட் ஆகிடும். 2 monthsன்றது வந்து 60 days. 60 daysல உங்கள் கம்பெனிக்கு ஒரு கிளைண்ட் கூட அவனை பிடிக்க முடியாதா? அதுவும் இது புது பிஸ்னஸ் கிடையாது. இத்தனைக்கும் நீ ஒரு 3-4 வருஷம் ரன் பண்ணியிருக்க, கிளைண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணியிருக்க. அப்படி இருக்கிறப்ப உனக்கு எப்படி கிளைண்ட் கிட்ட பேசணும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு 60 நாளில் ஒரு கிளைண்ட் எடுக்க முடியாதா? ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு கிளைண்ட் எடுக்க முடியாதா? ஸோ இதுதான். இப்போ இன்னொரு கேள்வினா, இப்போ நம்ம கிளைண்ட்டுன்றோம், ஓகேவா? நம்ம கிளைண்ட்டை போய் கேட்குறோம். அந்த கிளைண்ட் வந்து நம்ம கேட்குறத விட அடிமாட்டு விலைக்கு கோட் பண்ணுவாங்க. பேசிக்கலி அதான் நடக்கும். அவங்கள வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி போர்ட்ஃபோலியோவாக க்ரியேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு இப்போ நம்ம போகணுன்னா கண்டிப்பாக நமக்கு மணி தேவைப்படும். இவங்க அடிமாட்டு வேலை நமக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது? எப்படி நம்ம வந்து ஹை பேயிங் கிளைண்ட்டை வந்து ஹண்ட் பண்ணுறது? நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ்னால் நான் இந்த ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கிளைண்ட்ஸ் அந்த சர்வீஸில் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே. அதே மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடரும் இருப்பாங்க, அந்த அடிமாட்டு வேலைக்கு பண்ணுற ப்ரொவைடர்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் லைஃப் லாங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஆலைட் சர்வீசஸ் இருக்கும். அதோட ஏதோ ஒரு ரெண்டல் கொடுக்குறதோ, எக்யூப்மெண்ட் ரெண்டலோ, இல்லை வந்து ஒரு ஹார்ட்வேர் இஷ்யூஸ் ரிசால்வ் பண்ணுறதோ, சர்வீஸ் ஓரியன்ட் ஏதோ ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலைடாக நிறையா இருக்கும். ஸோ அந்தமாரி ஏரியாஸ்லையும் யூ ஷுட் ஸ்டார்ட் எக்ஸ்பேண்டிங். அந்தமாரி ஏரியாஸ்லையும் யூ ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் கிளைண்ட்ஸ். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் இப்போ இந்த ஒரு ஏரியாவில் ஒர்க் பண்ணுறீங்க, எனக்கு ஏன் இந்த கிளைண்ட்ஸ்லாம் வந்து இந்தமாரி வராங்க, எதனால் அவங்க இவ்வளோ கம்மியாக பே பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எந்தமாரி கிளைண்ட்ஸுக்கு நிறையா பே பண்ணுவாங்க. அதாவது நிறைய நேரம் வந்து எண்ட் யூசர், அதாவது கஸ்டமர் B2Cன்னுவாங்க, கன்சியூமர் செக்மெண்ட்ஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரோட்டில் போகிற ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு 10,000 மொபைல் ஃபோனை வைக்க முடியாது, ஒரே ஒரு ஃபோன் தான் வைக்க முடியும். அந்த ஒரு ஃபோன் அவர்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சுன்னா வாங்க மாட்டார். அவரோட ஃபோன் இல்லை அப்படின்னா அவரோட பட்ஜெட் என்னவோ அந்த ஒரு தான் வரும். சரி 25,000 50,000 வரும். அவர்கிட்ட நீங்கள் போயிட்டு வந்து நான் ரோலக்ஸ் செஞ்ச ஒரு வாட்ச் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, அது கூட சேர்ந்து ஒரு ஐஃபோனையும் கொடுக்குறேன் ஆஃபர் மாதிரி அப்படின்ட்டு நீங்கள் 1000 சொன்னாலும் சரி, அவரோட பட்ஜெட் 25,000னா அதுக்குள்ள தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களோட கிளைண்ட்ஸ் நீங்கள் தேடுற இடம் வந்து தப்பான இடமா இருக்கும். ஸோ உங்கள்ட்ட அவங்க ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டியே இல்லைன்றப்ப அவங்கள போய் நீங்கள் என்ன தான் புரிஞ்சாலும், எவ்வளோ தான் பேசி, என்ன தான் கேன்வஸ் பண்ணி, என்ன தான் அழகாக சர்வீஸ் பண்ணாலும் சரி, தே நாட் கோனா பே யூ. ஸோ அப்போ என்னன்னா யூ ஹேவ் கான்கர்ட் அ மார்க்கெட், ஒரு சீப்பான ஒரு செக்மெண்ட்டு, அங்கே உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அதை வச்சு யூ ஆர் ஏபிள் டு சர்வைவ் டுடே, யூ ஆர் ஏபிள் டு பில்ட் அ போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு if you want to grow bigger அப்படின்னா you have to go to another segment where you can get another set of clients. இதே மாதிரி சர்வீஸ் இருக்கும், இதோட allied services இருக்கும். ஓகே. அங்கேருந்து we have to get other clients. அதோட எங்கள் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டோம். ஓகே. ஒரு 30K வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாக வந்து எக்ஸ்ட்ரா வருதுன்னா அதை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி எப்படி அதை க்ரோத் பண்ணுவீங்க? மணி அப்படின்ற ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஐ பிளே கேம், ஸ்ட்ராட்டஜி கேம், ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒரு சிட்டி டெவலப் பண்ணுறோம், அந்த சிட்டியை வந்து வச்சு மற்ற சிட்டி கூட சண்டை போடுறோம். நம்ம சிட்டி வந்து அந்த சண்டை போடுறப்ப நம்ம ரீசோர்ஸஸ் யூஸ் பண்ணுவோம், வுட்டு, கோல்டு எல்லாத்தையும் வந்து சேலரி மாரி அந்த சோல்ஜர்ஸ்க்கு சண்டை கொடுப்போம், சோல்ஜர்ஸ் உருவாக்குவோம், சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ என்னன்னா 2 பேர் சண்டை போடுறப்ப அவனும் அதேமாதிரி செலவு பண்ணுறப்ப நம்மளும் செலவு பண்ணிட்டே இருப்போம். நம்மளுக்கு வந்து உள்ளார வந்து நிறைய ஃபார்மர்ஸ் அவங்களாம் இருப்பாங்க, அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மேலே எக்ஸஸாக வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து R&Dயில் போடணும், அதை எடுத்து இன்னொரு இடத்துல அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி அங்கே போடணும். ஸோ அப்போ த மணி கேஷ் ஃப்ளோ வந்து வில் மல்டிப்ளை. இப்போ நீ அதை போடாமல் அதில் இன்னும் கொஞ்சம் நீ செலவு பண்ண ஆரம்பிக்கிற அப்படின்னா யூஆர் லூசிங் மோர் மணி தென் வாட் யூ ஏர்ன். ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரி 30,000 எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அதை வச்சு இன்னொரு பாசிவ் கேஷ் ஃப்ளோ ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ லெட்ஸே என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு வந்து வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் ஆரம்பித்தேன், அதுலேருந்து ஒரு 30-40 லேக்ஸ் வந்து எனக்கு பணம் எக்ஸ்ட்ரா வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்ஸில். அதை எடுத்து கொண்டு போய் இம்போர்ட்ஸில் ஒரே ஒரு கண்டெய்னர் தான் வாங்கினேன். இப்போ சொன்னால் அதே லாஜிக் தான், 30 ரூபீஸ்க்கு பதிலாக 30,000 பதிலாக 30 லேக்ஸ். அதே போய்ட்டு ஒரு கண்டெய்னர் வந்து யூரோப்லேருந்து வாங்கினோம், அதை விற்றோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வேர் ஹவுஸில் ஒரே ஆள் நான் தான். அந்த இடத்துல வந்து வேறு யாரையும் ரெக்ரூட் பண்ணல, வேறு யாருக்கும் அந்த வேலையை கொடுக்கல, உட்காந்து எல்லா வேலையும் நம்ம தான் டெலிவரி பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் லேபர் வேலை எல்லாத்தையும் நம்ம தான் செஞ்சோம். ஸோ அப்போ அந்த செலவே அங்கே கிடையாது, வெறும் ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸ் மட்டும்தான். ஸோ அதெல்லாம் முடிச்சு அது அப்படியே அந்த கண்டெய்னர் மல்டிப்ளை ஆச்சு, 4 கண்டெய்னர் ஆச்சு, சிட்னியில் 3 கண்டெய்னர், அட்லையில் 2 கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு அது மல்டிப்ளை ஆச்சு. இப்போ இந்தியாவில் ஒரு கண்டெய்னர். ஸோ அந்தளவுக்கு நம்ம குட்ஸ் நம்ம கையில் இருக்கும். எப்படி 30 லட்சம் போட்ட குட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 crores ஒர்த் ஆஃப் குட்ஸ் நம்ம கையில் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அந்த கம்பெனி வந்து நான் காசு மாதம் போட தேவையில்லை எந்த ஒரு செலவுக்கும்.
இந்த சேலரி போடுறதுக்கோ அதில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸுக்கோ இல்லை வந்து மார்க்கெட்டிங்க்கோ எதுக்குமே எனக்கு கை காசு போட தேவை. அந்த கம்பெனியே ப்ராடக்ட்ஸ் விற்குது, அதுலேயே அது புது ப்ராடக்ட்ஸ் வாங்குது, அதுவே பண்ணிடுது. இப்போ அதுலேருந்து வர ப்ராஃபிட்ஸை எடுத்து ஒரு 30 lakhs எடுத்து இப்போ நம்ம உட்காந்துருக்க இந்த ஹப் ஆஃபீஸில் போட்டுச்சு. ஸோ இப்போ இந்த ஹப் ஆஃபீஸில் என்னாச்சு, எதுக்காக இதை பண்ணுறோம் நம்ம, இந்த ஆஃபீஸில் நம்மளோட ஸ்டாஃப் வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அதே 10 பேர் எல்லா கம்பெனிஸும் அவங்களோட ஓன் ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஒரு 10,000 அவங்க செலவு பண்ணுறாங்க. அப்போ மாதம் 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க. அது அந்த ஸ்டாஃபுக்கும் போகிறதில்ல, அந்த கம்பெனி வந்து மார்க்கெட்டிங்கும் செலவு பண்ணுறதில்ல. அந்த கம்பெனிக்கு ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது 1 லட்சத்தில். தென்டும் அந்த செலவு ஜஸ்ட் ஒரு பில்டிங்க்கு செலவு பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த ஆஃபீஸை நம்ம பில்ட் பண்ணுறப்ப 30% நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், மிச்சம் 70% நம்ம வெளியில் வந்து ப்ரைவேட்டாக கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகுது, அந்த 70% வந்து வில் டேக் கேர் ஆஃப் த 30% ஆஃப் த எக்ஸ்பென்ஸ். லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் இங்கே ரெண்டே பே பண்ணல, ப்ளஸ் எனக்கு இதுலேயும் ஒரு கேஷ் ஃப்ளோ வருது, பாசிட்டிவ் ஒரு கேஷ் ஃப்ளோ வருது இந்த பிஸ்னஸில் இருந்து. இப்போ நீ சொன்ன மாதிரி பணம் வந்துச்சு அப்படின்னா யுவர் மைண்ட் ஷுட் ஸ்டார்ட் திங்கிங், இதை நான் எப்படி ஒரு இடத்துல போட்டு அங்கேருந்து பேரலாக ஒரு இன்கம் கொண்டு வருது அப்படின்ட்டு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் என்னோட ஒரே பிஸ்னஸ் டைப்லேயே நான் போட மாட்டேன். ஐடினா ஐடிலேயே நான் பண்ணல, ஐடிலேருந்து இம்போர்ட்ஸ்லேருந்து ஹப்புலேருந்து அடுத்து கேம் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கிரிப்டோ அப்படின்னு சொல்லிட்டு டைவர்சிஃபைவும் பண்ணுறான். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி டவுன் ஆச்சுன்னா அதிலே நம்ம உட்காந்துடக்கூடாது, அடுத்தது இன்னொன்று நம்மளை சப்போர்ட் பண்ணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த அமௌண்ட்டு கையில் வர அவங்களுடைய எக்ஸ்பென்சஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கார் வாங்குறது, பெரிய பங்களா வீடு வாங்குறது, அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தம்பி, மைக் இருக்குன்றதுக்காக எல்லா கேள்வியும் கேட்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் அப்கிரேட்னு சொல்லுவாங்க. இந்த லைஃப் ஸ்டைல் அப்கிரேட்ன்றது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம இந்த இன்ஃப்ளூயன்சஸை ஃபாலோ பண்ணுறது, நம்ம வந்து இன்னொருத்தவங்களை நம்ம வச்சு கம்பேர் பண்ணுறது, அந்த இடத்துலலாம். ஸோ நான் வந்து அந்த விஷயம் பண்ணவே மாட்டேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இன்றைக்கி நான் வந்து போட்டிருக்க இந்த ஷர்ட் வந்து 2009 வாங்கினது, ஓகேவா. ஸோ இது ஆக்சுவலி கொஞ்சம் லேசாக ஃபேட்லாம் இருக்கும், பட் ஸ்டில் ஐ லவ் திஸ் ஷர்ட். எனக்கு ஐ டோன்ட் கேர் வாட் பீப்புள் திங்க், ஓகேவா. ஸோ என்னைக்கு வந்து இந்த ஃபேடான ஷர்ட்டை போட்டுட்டு யாராவது ஒருத்தன் என்னை பார்த்து என்னடா இப்படி நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறனோ, அன்றைக்கி தான் இதை நான் வேறு இது தூக்கி போட்டு வேறு ஷர்ட் வாங்குவேன். அது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ரோட்டில் போகிறீங்க, ரோட்டில் யாருமே இல்லை, உங்கள் சட்டையில் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா, உங்களுக்கு வந்து அன்றைக்கி நீங்கள் ஹாப்பியாக தான் இருந்திருப்பீங்க. அதே நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, சட்டை கிழிஞ்சிருக்கு, யாரோ ஒருத்தன் பார்த்து உங்களுக்கு சிரிக்கிறான், அடுத்த நாள் சட்டையை நீங்கள் போட மாட்டீங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து லைஃப் ஸ்டைல் அப்கிரேட்னு வருது. யாரோ ஒருத்தங்க நம்மளை வந்து இன்டியூஸ் பண்ணுறாங்க, அதை இன்டியூஸ் பண்ணாமல் நம்ம விட்டாலே போதும். வெதர் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் இட்ஸ் கோயிங் குட், ஒரு ஸ்டேட்க்கு அப்புறம் வந்து ஓவர் திங்கிங் மாதிரி வருதுண்ணா. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது ஆக்சுவலி என்னென்னா, இப்போது ஓகே இது நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோமா, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் வருது. ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வர்ச்சுவல் காயின் ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அந்த ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸை செக் பண்ணல. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் ஐ டூ இட் பர்பஸ்லி டு பி கேர்லெஸ். ஏன் அப்படின்னா, அந்த ஆட்டிடியூட் இல்லை அப்படின்னா ஐ வில் ஆல்சோ டூ த சேம் திங். ஆங்ஸைட்டி வருது, ஓவர் திங்கிங் வருது, ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறது, அதை பற்றி இப்படி மனசுல போட்டு வளர்த்திக்கிட்டே இருக்கிறது, ஐயோ காசு உள்ள போட்டோமே வரல இல்லைன்ட்டு. ஸோ ஐ எம் பீயிங் கேர்லெஸ் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். பட் நான் பர்பஸாக வந்து ஐ வில் பி கேர்லெஸ் ஆன் சர்டன் திங்ஸ். என்னைக்காவது ஒரு பொருளை நான் தொலைச்சேன் அப்படின்னா அன்றைக்கி நான் கேர்லெஸ்ஸாக இருப்பேன். என்னைக்காவது ஒரு பொருளை நான் உடச்சிட்டேன் அப்படின்னா கேர்லெஸ்ஸாக இருப்பேன். ஏன்னா அதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி மாற்ற முடியாது. என்னைக்காவது ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி நான் கேர்லெஸ்ஸாக இருப்பேன், லேர்ன் ஃப்ரம் இட், பட் அதை நான் கேர்லெஸ்ஸாக எடுத்துப்பேன். ஸோ அதேமாரி இப்போ இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிட்டேன்னா எப்போவுமே நான் போய் உட்காந்து நிறைய கேம் விளையாடுவேன். ஏன் அப்படின்னா when I play a game வந்து நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தான் லைஃப்பில் என்ன தான் ஸ்ட்ரெஸ் என்ன தான் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கேம் விளையாடுறப்ப யூ யூஸ் யுவர் ஃபுல் ஃபோக்கஸ், ஸ்ட்ரென்த், ஸ்கில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து உலகமே உங்களுக்கு மறந்து இந்த கேம் விளையாட போயிடுவீங்க. ஸோ அப்போ என்னை பொறுத்தவரை கேமில் வின் பண்ணுறது தான் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ளே கேம்ஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 20% வந்து ஐ வாஸ் பிளேயிங் கேம்ஸ். எனக்கு வந்து ஐயோ இந்த ப்ராஜெக்ட் அங்கே டவுன் ஆச்சு இங்கே டவுன் ஆச்சு மெசேஜ் வரப்போ எல்லாத்துக்கும் நான் டாஸ்க்கை கொடுத்துட்டு ஐ வென்ட் பேக் அண்ட் ஸ்டார்ட் பிளேயிங் கேம் அகெயின். அதை நினச்சி ஒரி பண்ணுறதுனால எதுவுமே மாற போகிறதில்ல. ஸோ ஒய் ஷுட் ஐ ஹேவ் டு ஒரி? பி கேர்லெஸ். ஏன்னா இது ஒரு லைஃப். இந்த ஒரு லைஃப்பில் நம்ம ஒரி பண்ணி கவலைப்பட்டு வாட் இஸ் தி அவுட்கம், வாட் இஸ் கோன் சேஞ்ச்? என் டெவலப்பர் செய்ய வேண்டிய வேலையை நான் ஒரி பண்ணுறதுனால சீக்கிரமாக செய்ய வைக்க முடியுமா? அவனை கத்துறதுனால சீக்கிரமாக செய்ய வைக்க முடியுமா? கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தேவைன்னா சப்போர்ட் பண்ணுறான். ஸோ என்னோடய வேலை அதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு பி கேர்லெஸ். சிம்பிளாக சொல்ல போனால் டோன்ட் கன்சிடர் அபவுட் தட். ஆமாம், ஒரியே பண்ணாத. ஒரி பண்ணி என்ன மாறப்போகுது?
எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் ரொம்ப பெருசாக ஒரி பண்ணதில்லை. லெட்ஸே இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த இன்சிடென்ட்டே வந்து முதல் நாள் உட்காந்து நான் ஹாஸ்பிட்டல் உட்காந்து கேம் விளாண்டுட்டு 12 மணிக்கு தூங்கிட்டேன். அவங்களே எழுப்பி தான் எனக்கு திரும்ப வந்து மாத்திரை ஊசிலாம் போட்டாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் போட்டது வந்து அவங்க எழுப்பி என்ன போட்டாங்க. ஸோ ஒரு அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு ஒருத்தனை கேன்சர் இருக்குன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க, பீதியில் இருப்பாங்க. என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் தூங்காமல் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் தூங்கிட்டேன், எழுப்பி ஊசி போட்டாங்க. ஓகேவா? பிகாஸ் த பாயிண்ட் இஸ் ஐம் நாட் கோனா சேஞ்ச் தி அவுட்கம். தம்பி இங்க வந்து ஏசி போட்டு ஒன்று தூங்க வைக்கிறதுக்கு கூப்பிடல. ஸோ இது ஓவர் திங்கிங்கிறது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும், உங்கள்கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். அது என்னைக்காவது என்ன அஃபெக்ட் பண்ணுமா? நீ அந்த கஷ்டத்தை நீ என்கிட்ட சொல்லுவ, நீ போனதுக்கு அப்புறம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சம்மதம் இருக்காது. ஆமா, அந்த ப்ராப்ளம் வந்து உனக்கு தான் பெருசு. ஏன்னா நீ அதை இப்படி வச்சு பார்த்துட்டு இருக்கிற. எனக்கு வந்து நீ இங்க வச்சு பார்த்துட்டு இருக்கிற, எனக்கு அது கண்ணுக்கே தெரில. நீ வேணா அவன் 1000 பிரச்சனை சும்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இருக்கும். ஸோ அதனால எல்லாத்தையும் தள்ளி வச்சு பாருங்க. ஓகே, நம்ம வந்து இதோட செஷனை முடிச்சிருவோம். நிறைய கேள்வி கேட்டோம், எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு பதில் சொன்னீங்க. இன்னும் ஒரு 10 கேள்வி கேட்டால் கூட சொல்லுவீங்க போலியே. சொல்லுவோம் சொல்லாம. இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நாங்க தான் வந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். கேளுங்க. இதே மாதிரி அண்ணனை வந்து உங்களோட கேள்விஸெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து இன்னொரு செஷன்ல வந்து அண்ணன் கிட்ட கேள்வி கேட்போம். என்னன்னா அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? சூப்பர். ஓகே, டன். சரி, ஓகே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுறேங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறேங்க.